கடந்த 3 நாட்களா பத்திரிகையாளர் உட்பட யாரையுமே இந்த ஸ்ட்ராங் ரூம் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுமதிக்கல சார். வழக்கமா நாங்க இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணா கொடுப்பாங்க. இப்போ 3 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் 39 சென்டர்ஸ் இருக்கு டோட்டலா. சென்னையில் 3 இருக்கா. ஸோ தலைவர் அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் அவங்கவுங்க தொகுதிக்கான ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா வேட்பாளர்களும் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. லயோலா காலேஜில் ஸ்ட்ராங் ரூம் போய் பார்த்தோம். பெரம்பூர் தொகுதியிலிருந்து சிவா வந்திருக்கிறாரு பெரம்பூர் தொகுதிக்காக. ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்கு. கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டிருக்கோம். லயோலா காலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். கவுண்டிங் அன்னைக்கு 2 சிஎம் கேண்டிடேட்டோட வாக்குகள் என்ன போறாங்க, அன்னைக்கு பரபரப்பான சூழலா இருக்கும். அன்னைக்கு என்ன கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ஒவ்வொரு பொதுவாக ஒவ்வொரு ரவுண்டையும் கரெக்டாக டைம் கொடுத்து உள்ள போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட 28 கேண்டிடேட் எங்க தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் ஆனால் கிளாஸ் ரூம்ஸ் சின்னதாக இருக்கு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேல நிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன இடமா தான் இருக்கு. கவுண்டிங்கான ரூமை போய் பார்த்தோம். ஸோ அதுல கொஞ்சம் டைம் கொடுத்து ஒவ்வொரு ரவுண்டையும் நம்ம டைம் கொடுத்து கரெக்டா எண்ணி கரெக்டா அனௌன்ஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கரெக்டா நடக்குங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சிஎம் கொடைக்கானல் போயிருக்காரு, டெபுட்டி சிஎம் துபாய் போயிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்காரு. ஸோ வேர் இஸ் விஜய் சார்? அவருக்கு என்ன பிளான் சார்? இஸ் கோயிங் ஆன் வெக்கேஷன்? கவுண்டிங் எப்படி பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் மானிட்டரிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற கட்சியோட வேலையில டெய்லி எங்களை கூப்பிட்டு இந்த எலெக்ஷனுக்கான பணியை டெய்லி மீட்டிங்ல இருக்காரு. அப்படியே அவர் ஆஸ்திரேலியா போறாரு, விஜய் ஆஸ்திரேலியா போறாரு சொன்னாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ரூமர்ஸ்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸ் பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி எங்களோட தலைவர் சிந்திச்சிட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்க தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்திற்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. டிவி டிபேட்ல உட்காந்து பேசிட்டு திமுக மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால 4ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடைய முடிவை நீங்க பாப்பீங்க. டெல்லியில ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராமா ஆயிட்டு இருக்கு. லைக் ஆம் ஆத்மி எம்பிஸ் என்ன நீங்க இன்னும் திமுகவுடைய மனசுலயே இருக்கீங்க எல்லாம் உட்காந்துட்டு. ஓகே, there are huge number of ஆம் ஆத்மி people joining BJP in Delhi. உங்க டேக் என்ன சொல்லுங்க? அது நீங்க அவருடைய கெஜ்ரிவால் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் முக்கியமா ஸ்ட்ராங் ரூம்ல ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு 14 பேரை எண்ணிக்கை கவுண்டிங்கோடைய மெம்பர்ஸை நாளைக்குள்ள ஃபைல் பண்ண சொல்லியிருக்காரு. அட்வொகேட்ஸ் டீம் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்கை. ஸோ கவுண்டிங்கான அனைத்து கட்ட பணிகளையும் தலைவரும் சரி, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாட்டில் 234 பேரும் வேட்பாளர்களும் இன்னைக்கு அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டிங்ல ஒரு சிறு அளவிலும் ஒவ்வொரு வாக்கும் மக்கள் டிவிகேக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஓட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 டேஸ்ல தமிழ்நாட்டுடைய நிலவரமே மாறி இருக்கு. ஸோ வேட்பாளர்களுக்கு தலைவர் அவர்கள் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எப்படி கணக்கை சரியா பார்க்கணும். நம்பிக்கையானவர்கள் கரெக்டா கவுண்டிங்ல இருக்கக்கூடிய டேட்டா தெரிஞ்சவங்களை ஒவ்வொருத்தங்களும் வேட்பாளர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ஃபுல் சுதந்திரம் தலைவர் கொடுத்திருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் சரி, கட்சியில் இருக்கவங்க சரி, அதுக்கான பணிகளை முழு சுதந்திரமா இருக்கிறாங்க.
234 தொகுதிகளையும் இந்த ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய இடத்துல எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆள் நியமிச்சிருக்காங்க. வேட்பாளர்களும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி ஆள் நியமிச்சிருக்காங்க. ஸோ 3 ஷிஃப்டின் அடிப்படையில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் ரூமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சென்டர்ஸும். அந்தந்த வேட்பாளர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை வந்து குறைந்தபட்சம் 3 முறை வந்து விசிட் பண்ணணும்னு தலைவர் வந்து அறிவுறுத்திருக்காரு. ஸோ அதற்கான பணிகள் வந்து எல்லா வேட்பாளர்களும் சரி எங்களுடைய கட்சியும் சரி அதுக்கான பணிகளை நாங்கள் தேர்தலின் கடைசி நேரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. தலைவர் அவர்கள் மாற்றத்திற்காக ஒரு ஜனநாயகத்துக்காக ஒரு அரசியலை எப்படி ஆரம்பிச்சாரோ அவருடைய வழியில எல்லா வேட்பாளர்களும் வீடு வீடா மக்கள்கிட்ட போய் சென்று இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்க தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட் நல்லா நினைக்கிறேன்.